Students, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் fractions. Exercise 7.3 solve பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றதுதான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல எதை பத்தி டீடைலா பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் fractions அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல ஃப்ராக்ஷன்ஸ்னா என்ன, நம்பர் லைன் மூலம் எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தாச்சு சரிங்களா. ஸோ ஈக்குவலண்ட் இந்த பேர்லேயே வந்து இருக்கு அப்படின்னா ஈக்குவலான ஃப்ராக்ஷன்ஸ் தான் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இதை எப்படி வந்து எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம் அப்படின்றத இப்போ வந்து நான் சொல்றேன் சரிங்களா. இப்போ ஒரு கேக் இருக்கு. ஸோ இதுதான் கேக் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கேக்கை வந்து நான் வந்து பாதியா வந்து பிரிக்கிறேன் ஓகேங்களா. பாதியா பிரிச்சுட்டு ஒரு ஹாஃபை வந்து நான் வந்து சாப்பிட்றேன் சரிங்களா. ஸோ இதை வந்து ஃப்ராக்ஷன் மூலமாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, 1/2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவீங்களா. அதாவது 2 பார்ட்ஸ் இருக்குது, டோட்டலாக 2 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து நான் வந்து 1 வந்து சாப்பிட்டுட்டேன் சரிங்களா, ஷேடட் போர்ஷன். ஸோ 1/2 தான் இதுக்கான ஃப்ராக்ஷன். இதே மாதிரி ஒரு கேக் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கேக்கை நான் இப்போ 4 வந்து பிரிக்கிறேன். ஸோ எப்படி வந்து 4 பிரிப்பீங்க, மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் வந்து இருக்குது. இந்த 4 பீசஸ்ல வந்து நான் வந்து 2 பீசஸ் வந்து சாப்பிட்றேன், 1 and 2 சரிங்களா. ஸோ இதுக்கான ஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும், அதாவது 4 பீசஸ் வந்து இருக்கு, இதில் நான் வந்து 2 வந்து சாப்பிட்றேன் அப்படின்னா 2/4. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 வந்து எப்படி வந்து எழுதலாம், 1 into 2 2வா, 4 எப்படி எழுதலாம், 2 into 2 4. இங்கே 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும், தட் கிவ்ஸ் 1/2. ஸோ இங்கே இருக்க 1 அப்படியே போட்டாச்சு, இங்கே இருக்க 2 அப்படியே வந்து போட்டாச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 தான். அதாவது ஒரு முழு கேக்கில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாதி கேக்கை வந்து நான் வந்து சாப்பிட்ருக்கேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கேக் இருக்கு. இந்த கேக்கை வந்து நான் வந்து 6 வந்து பிரிக்கிறேன், அதாவது 6 பார்ட்ஸாக வந்து பிரிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 1 2 3 4 5 6 இந்த 6 பார்ட்டில் வந்து நான் வந்து 3 பார்ட் கேக்கை வந்து நான் சாப்பிட்றேன் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா இதுக்கான ஃப்ராக்ஷன் வந்து என்னது, அதாவது டோட்டலாக 6 பார்ட்டு, இதில் 3 பார்ட்டை வந்து சாப்பிட்றேன் சரிங்களா. ஸோ அப்படின்னா 3/6. இந்த 3/6 வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மில் வந்து எப்படி வந்து கொண்டு வரலாம், அதாவது 3 வந்து எப்படி எழுதலாம், 1 into 3 3யா, 6 வந்து எப்படி எழுதலாம், 2 into 3 6. ஸோ 3 கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 தான் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ அப்படின்னா இதுலையும் நான் வந்து பாதியை சாப்பிட்ருக்கேன். ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னா வந்து என்னது, சேம் பார்ட் ஆஃப் ஹோல் தான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னா வந்து என்னது, சேம் பார்ட் ஆஃப் ஹோல். மொத்தத்துலேயும் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுவும் வந்து ஒரு ஹோல் கேக், இதில் வந்து பாதி, இதுவும் ஹோல் கேக், இதில் பாதி இதில் பாதி சரிங்களா. ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணுது, சேம் பார்ட் ஆஃப் ஹோல். ஸோ அதுதான் வந்து என்னது, ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நம்ம வந்து பார்க்க போகிறது சிம்பிளிஃபைட் ஃபார்ம் சரிங்களா, அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க 2/4. இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எப்படி எழுதுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். 2ஓட ஃபேக்டர்ஸ் வந்து என்னது, அதாவது 1 into 2 2 அப்படின்னு எழுதலாமா. அதே மாதிரி 4 வந்து எப்படி வந்து எழுதலாம், 2 into 2 4. 2 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அப்படின்னா இந்த 1/2 தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதை இன்னொரு விதமாக என்னன்னு சொல்லலாம்னா, அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் have no common factor except 1. ஸோ அதுதான் வந்து என்னது, சிம்பிளிஃபைட் ஃபார்ம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் எந்த விதமான காமனான ஃபேக்டர் வந்து இருக்காது சரிங்களா, 1 தவிர்த்து. அப்படின்னா 1 into 1 1, அதே மாதிரி 2 வந்து 1 into 2 அப்படின்னு கூட போடலாம்ல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 1 அப்படின்ற ஃபேக்டர் தான் வந்து இருக்கும், வேற எந்த ஃபேக்டரும் வந்து இருக்காது சரிங்களா. ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதா என்னன்னு சொல்கிறாங்க, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட வந்து இப்போ வந்து பார்க்கலாம். மேலே 48 போட்டுட்டேன், அதாவது நியூமரேட்டரில் 48 அப்படின்ற நம்பர் வந்து இருக்கு, டினாமினேட்டரில் 60 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, அதாவது 48 வந்து எப்படி வந்து எழுதலாம், 12 into 4 வந்து 48ஆ, 60 எப்படி எழுதலாம், 12 into 5 60. 12 கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது எப்பயும் எப்படி எழுதணும்னா காமனாக ஒரு நம்பர் வந்து ஃபேக்டராக வர மாதிரி எடுத்து எழுதுங்க, அப்படின்னா ஈஸியாக வந்து கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ 12 கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்குது,
4 இருக்கு, கீழே வந்து 5 வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது சிம்பிளஸ்ட் ஃபார்மா. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். இப்போ நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3/6, இன்னொரு நம்பர் வந்து 9/18 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். எப்படி நான் வந்து சொல்கிறேன், இதை எப்படி வந்து வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நியூமரேட்டர் 1 எடுத்துக்கிறேன், இது டினாமினேட்டர் 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். செகண்ட் ஃப்ராக்ஷனோட 9 அப்படின்றது வந்து நியூமரேட்டர் 2, 18 அப்படின்றது வந்து டினாமினேட்டர் 2. இப்போ வந்து பாருங்க, இந்த நியூமரேட்டர் 1 இருக்கு பார்த்தீங்களா, இதோட டினாமினேட்டர் 2 வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? அதாவது 3 into 18. 3 18s are 18 into 3 24. ஸோ 1 into 3 3 3 plus 2 5 54 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து 54. இதே மாதிரி இப்போ நியூமரேட்டர் 2 into டினாமினேட்டர் 1. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 into 6. ஸோ 9 6 are 54. அதாவது ரெண்டு ஃப்ராக்ஷன் ஓட ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே நம்பர் தான் கிடச்சிருக்கு, 54 54. ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா இங்கே கொடுத்துருக்க ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் வந்து என்னது? ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஈக்குவலண்டா இல்லையா அப்படின்றத இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் 7.3 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.